பிரீத்தி நீயா? என்னாச்சு? அந்த பொண்ணுங்க எந்த பொண்ணு? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. இவ்வளவு நேரம் உன் கூட இருந்தாலே அந்த பொண்ணு தான். ஓ, அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. அப்படின்னா நான் எதாச்சியா மாடிக்கு வந்தா நீ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்த. எங்க அந்த பொண்ணு? பிரீத்தி, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமா. அப்ப நீ உன் ஃப்ரெண்ட் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் அவ பாஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி நிறுத்தணும், ரைட்? ஆஃப் கோர்ஸ் ரைட். இந்த மாதிரி தப்பானவன் என் பிரீத்திக்கு ஹஸ்பண்டா வரது எனக்கு பிடிக்கல. பிரீத்தி, அந்த பொண்ணு யாரு, அவ எங்க இருந்து வந்தான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல, ஒருவேளை நீங்க சொல்லணும்னு நினைச்சா. ஆஃப் கோர்ஸ் நீ சொல்லி தான் ஆகணும். யார் அந்த பொண்ணு? சொல்லு. சலோனி. பாத்தியா பிரீத்தி, அந்த பொண்ணு பேரு சலோனி. அவ இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்ட். நான் இல்லாம எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டேன்னு என் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா. ஐ மீன், அவகிட்ட சொல்லாம அவளை இன்வைட் பண்ணாம எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டா. அப்படியா? ஏன் இன்வைட் பண்ணல? எப்படி பண்றது? இந்த என்கேஜ்மெண்ட் திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, யாரும் இன்வைட் பண்ண டைமும் இல்ல. இந்த விஷயத்துக்காக தான் அவ என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அவ உனக்காக இந்த கிஃப்டை வேற கொடுத்தா. இந்தா. நல்லா இருக்கு. ஆனா நீங்க ஏன் அவங்கள போக விட்டீங்க? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவங்க என்னையும் பார்த்திருப்பாங்க. அது வந்து அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். அவ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், கல்யாணம்லாம் அட்டன் பண்ண மாட்டான். அதனால நானும் அவளை தடுக்கல. தடுக்கலையா இல்ல அனுப்பிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் வேற எப்படி? அவளை நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். அட, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அங்க வெளியில எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. போலாம். நீ வரலையா? நான் உன்னோட நம்பரை சேவ் பண்ணிட்டேன். I'll call you. Okay? Bye. சரி, எனக்கு ஒன்று சொல்லு. என்னை எப்போ சேவ் பண்ண போற? பார்ட்டி முடியட்டுமே. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். கன்ஃபார்மா கால் பண்றேன். ப்ராமிஸ் 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 காட் ப்ராமிஸ். ஓகே, பாய். I'll call you. இந்த பரத் பிரீத்திக்கும் ரிஷியானாவுக்கும் நடுவில் என்ன பண்றான்? அப்ப பரத் கூட இருந்த பொண்ணுங்க என்ன நடக்குதுங்க? அண்ணா, என்ன நடக்குதுங்க? பிரீத்தி எப்படி பரத் கூட? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்ததுக்கு அப்புறமா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, அவன் ஃப்ரெண்டா? அந்த பரத் என்னமா கதை விட்டான் தெரியுமா? நீயே சொல்லு. ஒரு பொண்ணும் பையனும் மறைமுகமா எதுக்கு ஒளிஞ்சு பேசணும்? ஏன் உனக்கே தெரியாதாண்ணா? நான் விளையாடுற மூட்ல இல்ல. ஓகே, சாரி சாரி சாரி. ஓகே, லிசன். நீங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா தானே பாத்தீங்க? அவங்கள பார்த்தது உனக்கு வித்தியாசமா தெரியல? வித்தியாசமா தான் இருந்தது. பரத் ரொம்ப பயந்து போயிருந்தான். யாராவது பாத்துருவாங்கன்ற பயத்திலேயே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தான். நீ ஏன் சொல்லல? உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இப்படிதான் ஒளிஞ்சு பேசுவாங்களா? இல்ல. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த மெசேஜை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா அண்ணா பரத் போய் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணால போய் சொல்ல முடியாதுல்ல. முதல்ல அவளை போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துல எல்லாமே வெளியே வந்துடும். அவ போயிட்டாடா. நான் அவளை பாக்குறதுக்கு அங்க போகும்போது அவங்க இல்ல. அவ போறத நீ பாத்தியா? இல்ல. நான் பிரீத்தியை கூட்டிட்டு வந்ததும் பரத் மட்டும் அங்க தனியா தான் இருந்தான். பரத் மட்டும் தனியா அந்த ரூம்ல என்ன பண்ணுவான்? அப்படின்னா நானும் பிரீத்தியை வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த பொண்ணு ஒளிச்சு வச்சிட்டான். டே, அப்படின்னா அந்த பொண்ணு இன்னும் ரூம்ல தான். எக்ஸாக்ட்லி. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, மரியாதை வெளியில வந்துருங்க. இந்த ஹைட் அண்ட் சீக்லாம் வேண்டாம். பரத் உன்னை தேடிட்டு இருக்காரு டார்லிங். ஐ மீன், பரத் தான் சொன்னாரு. எங்க இருக்க? எங்க தான் போயிருப்பாவ? இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மறைச்சு வச்சிருக்கோமா? மொத்தமா யோசிக்கிறத நிறுத்தலாம். அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? எங்க போக முடியும்? அண்ணா அண்ணா அண்ணா, பெட்டு கடையில பாரு, நல்லா பாரு, பெட்டத்துக்கு பாரு. முட்டாள். அப்ப பாத்ரூம்ல கபோர்டுக்குள்ள? இப்படி கத்தாத்த நிறுத்து. அப்புறம் பூனை வந்திருக்குன்னு சொல்லி நாய் உள்ள வந்துட போதேன். உள்ள இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வா.
எங்கேயுமே காணுமேடா. நாங்க இங்க வந்தப்ப பரத் பயந்து போய் பெட் மேல உட்காந்துட்டு இருந்தான். நானும் பிரீத்தியும் டோர் கிட்ட நின்று இருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணு எந்த வழியா வெளியில போயிருப்பா? எங்க பார், அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல இருந்து கிழிஞ்சிருக்கு. அப்படின்னா பரத் நீயும் பிரீத்தியும் வெளியில பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை இந்த பக்கமா அனுப்பியிருக்கான். இந்த மாதிரி யார் செய்வாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு அவ்வளவு தூரத்துல இருந்து எதுக்காக வந்து சண்டை போடுறா? அந்த பையன் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால. அதே சமயம் பரத் என்ன பண்ணிருக்கான், இந்த உண்மை வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால அந்த பொண்ணு வெளியில தூக்கி எறிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியில போய் அந்த பையன் திரும்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பா. என்ன செய்யறதுன்னு முடிவு பண்றதுக்கு. அப்ப அந்த பொண்ணு எங்க? டேய் குதி. என்னது நானா? ரொம்ப இருட்டா இருக்கு, என்னால குதிக்க முடியாதுப்பா. நீ முட்டாள்ற, வடிகட்ட முட்டாளா. அண்ணா நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா. லவ் யூ. என்ன தவிர உனக்கு யாருன்னா இருக்காங்க? சரி, இத பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல அவளை தேடலாம். அண்ணா கிடைச்சிருச்சு. அண்ணா இங்க பாரு, நான் கிடைச்சிருச்சுண்ணா. எங்க? இதோ இங்க. டேய் அண்ணா இங்க பாரு. நடந்து போனதோட அடையாளம். ஒண்ணு இல்லன்னு இதை காட்டுவியா? ஐயோ அண்ணா, இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. போயிட்டாடா. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ ஜன்னல்ல இருந்து கீழே குதிச்சு போயிருக்கா. ஏன்னா அவ பரத்தோட ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். அப்புறம் பரத் 1ஆம் நம்பர் தில்லாலங்கடி. எக்ஸாக்ட்லி. இப்ப பாரு, இந்த விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சது, அவனை உடைச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அப்புறமா காலி. அட மனு, ரிஷி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வாக்கிங் வந்திருக்கோம். நீங்களும் வரீங்களா? உள்ள வாங்க. வரோம் ஆண்டி, இருங்க வரோம். வா. உனக்கு என்கேஜ்மெண்ட் வேணா ஆயிருக்கலாம் பரத், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட உண்மையான முகத்தை இந்த ஊருக்கு நான் காட்டல. இனிமே என்னோட மொத்த கவனமும் ஓ மேலதான் இருக்கும். வாட போலாம். நான் பயந்தே போயிட்டேன். பயப்படாத, நான் இருக்கேன். உண்மையை சொல்லிட்டா, இப்போ நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? நீ இப்பவுமே அதை தானே சொல்லிட்டு இருப்ப? என் என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கு நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்ல பார்த்த? பரத் நல்லவரா இருக்கிறதுனால நீ சொல்ற இது? பரத் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல பிரீத்தி. சத்தியமா சொல்றேன், அவனை பத்திய உண்மையை கண்டிப்பா நான் உனக்கு தெரிய வைப்பேன். அதுவும் சீக்கிரமாவே. இங்க பாரு, இது என்னோட வாழ்க்கை, நீ குறுக்க வர வேண்டாம். ஆமா, உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு தெரியும். ஆனா உன்னோட வாழ்க்கையை என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும். நான் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருவேன்ற விஷயத்தை கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அங்க எத்தனை பொண்ணுக்கு தெரியுமா? எல்லாரு கூட நான் ஃப்ளோட் பண்ணிருக்கேன், ஆனா காதலிச்சதே இல்லை. பிரீத்தி, நான் முதல் லவ் பண்ண பொண்ணு நீதான். ஒண்ணுதான் லவ் பண்றேன். நான் உன்னை உயிருக்குயிரா லவ் பண்றேன். ஒண்ணு, எந்த அளவுக்கு காதல் இருக்கிறேன்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் தனியா இந்த நேரத்துல? உங்க பின்னாடி பாருங்க. என்ன?
ஒண்ணும் இல்லையே. அட பிரீத்தி, பிரீத்தி எங்க? பிரீத்தி, ஐயோ பிரீத்தி இங்க இருந்தால? பிரீத்தியா? அட இங்கயா? இப்பதானே உன் கூட நின்னுகிட்டு இருந்தா, நான் கண்ணால பார்த்தனே. அங்கிள் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ராவா? இல்ல குடிச்சு குடிச்சு பயங்கரமான வியாதி வந்துருச்சா? இல்ல இல்ல, எனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த வியாதியும் இல்ல. அப்படி வந்தாலும் அது உங்களுக்கு தெரியாது. வியாதி இருக்கவங்களுக்கு தான் இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, பயங்கரமான வியாதி அது. அந்த வியாதியோட பேர் என்ன? அது இப்பதான் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க, அதனால இன்னும் அதுக்கு பேர் டிசைட் பண்ணல. ஆனா அது குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தாலே போதும், மொத்த குடும்பத்துக்கும் வந்துருமா. ஐயோ, அப்படின்னா நான் அனுவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல, அனுவ கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த வியாதியும் இல்ல. நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். நாட்டி போய் ஓவரா அடிச்சிங்கன்னா ஆண்டி அடிப்பாங்க. இல்ல இல்ல, இன்னில இருந்து நான் குடிக்கிறதே போறீங்களா? இல்லனா வாணி உன்னோட ஆண்டி என்ன கொன்னே போட்டுருவா. ரொம்ப நல்ல விஷயம். நிறுத்திடு, நான் நிறுத்திடுறேன். இல்ல இல்ல, கன்ஃபியூஷன். நீ என்ன மாட்டி விடாம விட மாட்டேன். என்னையா பிரீத்தி, நான் சொல்றது கேள். வாயை மூடு. என் பின்னாடியே வராது. அட கடவுளே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாவம் இந்த பொண்ணு எவ்வளவு வேலை செய்வா. இதெல்லாம் விடுமா, நீ போ, போய் ரெடி ஆகு, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ. உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? ஏங்கா அம்மாக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அம்மா அவளை அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை விட இந்த ட்ராக்கு கீழே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு 15 நிமிஷத்துல நான் எல்லா துணியும் துவைச்சிருவேன். நான் தான் சொல்றேன்ல, தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வா. ஓய், ரெண்டு பேரும் இங்க வாங்க. எதுக்கு? போ, போய் துணியை துவை. என்ன? ஆமா, போய் துணியை துவைங்க. ஏன், அதான் போட்டுக்கிறீங்கல்ல. சித்தி, நானே துவைச்சு போடுற ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் வேண்டாமா, உனக்கு தான் கல்யாணம் ஆக போதுல. வேலை செஞ்சு கை ரஃப் ஆயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் பரத் உன் கைய பிடிச்சு என்ன சொல்லுவான்? சித்தி உன்னை கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு இல்லையா? போ, போய் ரெடி ஆகு, போமா. எனக்கு துவைக்கலாம் தெரியாது. பசங்களை மட்டும் துவைக்க தெரியுது, துணி துவைக்க தெரியலையா? பரத் வரும்போது அவன் வேலை செய்யறதையும் துணி துவைக்கிறதையும் பார்த்தா என்ன நினைப்பான்? வேலைக்காரன் நினைச்சு கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவான். போங்க போங்க, போய் துவைங்க, போங்க, சீக்கிரம் போங்க, துவைங்க. என்ன அதிசயானோ, இன்னைக்கு நீ துணி துவைச்சிட்டு இருக்க? ஆமா சம்பந்தி, என் பொண்ணு எல்லா வேலையும் செய்வா, துணியும் துவைப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, துணி துவைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணிடுவா. எப்படியோ ஒரு நாள் லீவு கிடைச்சது. நீங்களே சொல்லுங்க, நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலையை பாக்குறது? டயர்டா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை பத்தி எதுவும் சொல்லல. பாவம், நான் அந்த பிரீத்தி பொண்ணை பத்தி சொன்னேன். எங்க ஆளைய காணோம். அவகிட்ட சொன்னா டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. அந்த பொண்ணு டீ போட்டா நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் போடுற மாதிரியே இருக்கு. அது வந்து பிரீத்தி ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பரத் வரேன்னு சொல்லிருக்கான், அதான். அடடா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். சரி அனு, அட துணியை போட்டுட்டு இங்க வாமா. நீ ஒண்ணு பண்ணுமா, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. பரத் பிரீத்தி கூட நீயும் ரிஷியும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க. உங்க கல்யாணத்துக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. நான் ரிஷி கிட்ட சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ணா, ஏதாவது ஐடியா கிடைச்சதா? என்ன ஐடியா? பரத்தை ரெட் ஹேண்டடா பிடிக்கிறதுக்கு. அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டேன். எப்படியாவது நல்லா யோசனை பண்ணி அவனை பிடிச்சே ஆகணும். ஓ சாரிப்பா, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ரெட் ஹேண்டட்னு பேசிட்டு இருந்தீங்க. டாட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அது வந்து என்ன? ஆமா டாட், நான் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும்? அது என்னமோ உண்மைதான். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து சேர்ந்தீங்களே, எப்ப பார்த்தாலும் யாரையாவது தொல்லை பண்ணிட்டே இருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்றேன். பரத் வர்றான். என்னப்பா, பரத் பேரை கேட்ட உடனே உங்க ரெண்டு பேரோட முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கும். முகத்தை பார்த்தா தெரியல. பிறந்ததுல இருந்து இப்படிதானே இருக்கீங்க. சரி, அதையெல்லாம் விட்டு தள்ளு. வந்த விஷயம் என்னன்னா, பரத் பிரீத்திய ஷாப்பிங் கூட்டிட்டு போறான். உங்களுக்கு மட்டும் தில் இருந்தா என்னையும் அவங்க கூட போக விடுங்க. அப்பா கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? ஆனா ஏன்
பரத் எந்த மாதிரி பையன் உங்களுக்கு தெரியுமா? எந்த மாதிரி பையன்? பரத் நம்பர் 1. இரு, நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. அடா, அவன் எந்த மாதிரி பையன்? பரத் யாரும் உங்களுக்கு தெரியாதா? பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறான். நோ என்கொயரி, நோ பேக்ரவுண்ட் செக். அவனை பத்தி எதுவும் விசாரிக்கல. அந்த பையன் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கான், நல்ல பர்சனாலிட்டியாவும் இருக்கான், அமைதியா இருக்கான், மரியாதையோட நடந்துக்கிறான். போதும். அவனை பிடிச்சிருந்தா அவனையும் நீங்க தத்தெடுத்துக்கோங்க. அண்ணனை என்னைக்காவது நீங்க என்கொயரி பண்ணிருக்கீங்களா? இப்ப மட்டும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அடே, பையனை என்கொயரி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அப்பனை தான் என்கொயரி பண்ணுவாங்க. நீங்க தான் என் பேர் அமெரிக்காவுல கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்கீங்களா? பொறுக்கீங்க, அறிவு கட்ட முட்டாளுங்க நீங்க. போதும்பா, போதும். நீங்க மட்டும் அவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தா உங்ககிட்ட இருக்க நல்ல மனசு எடுத்து அண்ணனுக்கு தானமா கொடுத்துருங்க. டேய், தானம் எதுக்குடா? நான் போய் ஐயோ டேய், இங்க பாருங்கடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் எப்பவாவது உங்களை திட்டி இருக்கேனா? உங்க மேல வச்சிருக்கிற பாசம் அந்த தான். பாசம்லாம் என்ன பெரிய பாசம்? ஏன் பாசம் என்ன தெரியுமா? அடடா, சினிமா ஹீரோ அண்ணன் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருக்கான்? அண்ணன் ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், செக்ஸி. செக்ஸி, எல்லாத்துலயுமே பெஸ்ட். உங்கள மாதிரி டிஃபெக்டிவ் பீஸ் இல்ல. அதான் டிஃபெக்டிவ். அடே, வாய மூடுங்கடா. எப்போ பார்த்தாலும் நீ அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இரு. டேய், இதெல்லாம் விட்டு தள்ளுங்கடா. பரத் பிரீத்திய ஷாப்பிங் கூட்டிட்டு போறான். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? நீ ஒரு வேலை செய்யணும்டா. இந்தா என்னோட ஷாப்பிங் கார்டு. போ, அனு கூட ஷாப்பிங் போயிட்டு வா. அப்படின்னா பிரீத்தி கூட, அதான் பிரீத்தி அனு கூட. டேய், 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 Thank you, thank you, என்னடா thank you. பண்றீங்க? உன்ன ஓ, நான் பாய். அம்மா, என்னோட ஒயிட் ஷர்ட் எங்க இருக்கு? அனுவ தேடுறியா? ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. ஆண்டி, இன்னைக்கு பவன் வரான்ல? அவன் வந்துகிட்டே இருக்கான். சொன்னல, வந்துட்டான் பாரு. அட பரத், ஏன்பா பெல்ல அடிச்சுக்கிட்ட? வந்துட்டான். நல்லா. ஆண்டி வணக்கம். வணக்கம். நல்லா இருப்பா. கார் பார்க் பண்ணிட்டல, ப்ராப்ளம் ஒண்ணும் ஒரு இல்லையே. பிரச்சனையும் இல்லை. ஹாய். ஹாய். இருடா, ஒன்று ஒரு வழி பண்றேன். ஆண்டி, பிரீத்தி எங்க ஆளை காணோம்? ரெடி ஆயிட்டு இருக்கா, சீக்கிரமா வந்துருவா. ஓகே. வாப்பா, உள்ள வா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏன் அங்கே இருக்கீங்க? வாங்க, உங்க வீடு தானே, வாங்க. சரி, நீ உள்ள வாப்பா, நான் போய் டீ கொண்டு வரேன். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாவ், என்ன ஜோடி, மைண்ட் ப்ளோயிங். ஐம் சாரி. வணக்கம். அந்த கேடி கூட என்ன ஜோடி ஆகிட்டியா? ஐயோ, நான் அப்படி சொல்லணும். இவனை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிரு. வெரி குட், வெரி குட். பிரீத்திமா, பரத் வந்துட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு வாங்க. ஆண்டி, அனுவை வர சொல்லுங்க, நாங்களும் ஷாப்பிங் போறோம் இவங்க கூட. ரிஷி அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. காலையில இருந்து ரொம்ப வேலை பார்த்ததால ரொம்ப டயர்டா இருக்கா. சரி, ஓகே, நான் போய் அவளை கூட்டு வரேன். நீ பரத்துக்கு டீ போட்டு கொடு, புரியுதா? போ. எனக்கும். எனக்கு வேணும். நீங்க ஏதாவது கேட்கணுமா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. ஓகே, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சாரி. பிரீத்தி, இரு, நான் கொடுக்குறேன். பிஸ்கட் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ.
ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இங்க உட்காருங்க. டேய், அப்பா அம்மா கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வரேன். வா வாங்க, இங்க உட்காரு வா. ஒரு நிமிஷம். பிஸ்கட் எடுத்துக்கோங்க. டீ? இல்ல பிஸ்கட் மட்டும் போதும். ஓகே.